தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர்களின் பட்டியலை பற்றி தான் பார்க்க போறோம். ஆண்டு, படைப்பு, படைப்பின் எழுத்தாளர் யாரு அப்படிங்கிறத இதை வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இது வந்து நீங்க 1க்கு 2 நேரம் கேட்டீங்கன்னாலே தேர்வுல வந்து கேள்விக்காச்சு சரியான பதில் என்ன செய்யலாம், எழுதிடலாம். 1955 தமிழ் இன்பம் சொல்லி கட்டுரை தொகுப்பு சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து தமிழ் ரொம்ப இன்பமானன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுறக்காண்டி கடல் பக்கத்துல என்ன செய்யறாங்க, போறாங்க. அங்க ஒரு கல்லுல உட்கார்ந்து அலை ஓசையை கேட்டுக்கிட்டே நாவல் எழுதுறாங்க. கட்டுரையானது நாவலா மாறி எழுத தொடங்கியிருந்தாங்க. கல்கி அலையோசை. நம் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. இயற்பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. ஆனா கல்கின்னு சொல்லிதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். 1957ல விருது வழங்கப்படல. இப்படி நாவல் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எட்டெடுத்து வர்ற சத்தம் கேட்டாப்புல இருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா, அங்க வந்து சக்கரவர்த்தி திருமகனானவர் நிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த நாவல் எடுத்து வாசித்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, இது ராமாயணம் போல மிகவும் சிறப்பா இருக்கு. அதனால இதை என்ன செய்யறோம், பள்ளிக்கூடத்துல உள்ள உரைநடை பாடத்துல வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல சக்கரவர்த்தி திருமகன் சொல்லியிருக்கு. சக்கரவர்த்திங்கும் போது ராஜாவை குறிக்கக்கூடிய சொல்லு. அதே மாதிரி கோன்னு சொன்னாலும் ராஜாவை குறிக்கக்கூடிய சொல்லு. பாலன் அப்படிங்கும் போது மகனை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்ப இந்த சக்கரவர்த்தி திருமகன்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டனாலே ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறதையும் நாம எளிமையா எடுத்து எழுதிடலாம். அடுத்து 2 வருடங்கள் விருது வழங்கப்படவில்லை. வருஷத்தை வந்து நம்ம கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணும். 1955, 56, அதுக்கு அடுத்து 58. அதனாலதான் 8ன்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப 59, 60க்கு விருது வழங்கப்படல. அடுத்து 61. 61ல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்ல நாவல்ங்கிறத நல்லன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்ல அகல் விளக்கு 61 எடுத்துக்கிட்டு வரம் வேண்டி என்ன செய்யறாங்க, அக்கறை சீமைக்கு பயணமாகறாங்க. அப்போ 61 அகல் விளக்கு அக்கறை சீமை. 61 அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அக்கறை சீமைக்கு பயணமாகறாங்க வரம் வேண்டி. அப்படி இணைச்சு படிச்சுக்கோங்க, எளிமையா இருக்கும். அக்கறை சீமைக்கு பயணமாகும் போது அங்க மீன் பிடிக்கிற சோமசுந்தரத்தை பார்க்காங்க. இப்ப சோமசுந்தரம் சோமன் கொடுத்துருக்கு. நம்ம சோமசுந்தரம் ஞாபகத்துல வச்சுன்னா சோமுங்கிறது மறக்காது. 61 அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அக்கறை சீமைக்கு வரவேண்டி போனவங்க அக்கறை சீமைக்கு பயணமாகி வரும்போது கேட்காங்க, என்ன வரவேண்டி யார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே வேங்கியின் மைந்தன் வந்து வேங்கி மரத்துக்கு கீழே அந்த மைந்தனானவர் காணப்படுறாரு. அவரை அகிலத்தையே ஆளக்கூடியவர். அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே வேங்கியின் மைந்தன் அகிலன், பி.வி. அகிலாண்டம். அது ஷார்ட்டா அகிலன் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். வேங்கையின் மைந்தன் அகிலன். வேங்கையின் மைந்தன் அகிலன்கிறது ஒரு நாவல். நமக்கு இதுல என்னன்னு சொன்னா, வேங்கை மரம் தான், வேங்கை மரத்துக்கு கீழே தான் மைந்தன் இருக்காரு, நாவல் மரத்துக்கு கீழே இல்ல அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா நல்ல அகல் விளக்குன்னு சொல்லி பார்த்திருக்கோம். பயணம் ஆகுறாங்க, அங்க நாவல் மரமா இருந்துச்சு. நாவல் மரத்துக்கு கீழே இல்ல, வேங்கி மரத்துக்கு கீழே தான் இருந்தாங்கன்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா மறக்காது. நாவல்ங்குது நம்ம படிக்கும் போதே இணைச்சு அது நாவலா கட்டுரையா பயண நூலா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எளிமையா எடுத்து எழுத முடியும். 1964ல விருது வழங்கப்படல. 65 ஏற்கனவே 5ன்னு சொன்னா பஞ்சாப் பரத்துங்கிறது 55 ஞாபகத்துல வச்சிருக்கோம். இப்போ 65. 65ல ராமானுஜர் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கணித மேதை ராமானுஜர் அவர்கள். இவங்க வந்து என்னன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப கணிதத்துல சிறப்பா உலகமே போற்றக்கூடிய அளவுல, ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அவருடைய வாழ்க்கையானது காணப்பட்டுச்சு. அதனால வரலாற்றுல இடம் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஸ்ரீ ராமானுஜர் ஆச்சாரியா, பி ஸ்ரீ ஆச்சாரியா வாழ்க்கை வரலாறுங்க நூலு அப்படின்ட்டு. 66ங்கும் போது என்னன்னா, 6 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளலார் 6 இதுலயும் வருதுல்ல, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு 6. அப்ப இந்த நூலையும் நம்ம என்னன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடும் சிவன்கிட்ட ஞானம் பெற்று என்ன செஞ்சாங்க, இந்த நூலை எழுதியிருக்காங்க. இதுவும் ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் தான். அப்ப ராமானுஜர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அதுக்கு அடுத்து வர்றதும் வாழ்க்கை வரலாற்று. வள்ளலார் கண்ட 6 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு 6. இது சிவஞானம். என்னன்னா சிவன்ட ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா சிவன்ட ஞானம் பெற்றவர் அவர். அதனாலதான் வள்ளலார்னு சொல்லி அழைக்கப்படுறோம்னு கூட தொடர்புபடுத்தி ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். 6-7 வீரர்களை கூப்பிட்டு உலகத்தையே ஆளக்கூடிய 6-7 உலகத்தையே ஆளக்கூடிய வீரர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த வள்ளலார் கண்ட நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ராமானுஜர் இதையும் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இதையும் என்ன செய்றீங்கன்னா ஒரு கட்டுரையா எழுதுங்க. இலக்கிய விமர்சனம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கட்டுரை நூல். அப்போ 6-7 வீரர்களை கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த 2 இலக்கிய வரலாற்றையும் என்ன சொல்றாங்கன்னா கட்டுரையா எழுத சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஜகத்தையே ஆளக்கூடியவங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உலகங்களுக்கும் ஜகங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெகநாதன் சொல்லிட்டு நம்ம எளிமையா கண்டுபிடிச்சுக்கிடலாம். 6-8 இப்போ இந்த வீரர்கள் வந்து அந்த இலக்கியத்தை வரலாற்றை வந்து என்ன செஞ்சாங்க, கட்டுரையா எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையை வந்து என்னன்னா வாசித்து பார்த்துட்டு அதுல பரிசு கொடுக்கறதுக்காண்டி
நினைக்கும் போது ஒரு வெள்ளை பறவையானது என்னன்னா, அதன் வாயில வந்து என்ன செய்யுது, புறாவ நம்ம ஞாபகத்துல வச்சுன்னா, புறா வெள்ளை கலர்ல இருக்கும்ல, வெள்ளை பறவையானது ஒரு கவிதை வந்து கொண்டு வந்து குடுக்குது. அத வாசிக்கும்போது, சீனிவாச அது வாசிக்கும்போது எப்படின்னா, ராகத்தோடு கூடியதா காணப்படுது. கேட்கும்போதே ரொம்ப இனிமையா சீனி போல இருக்கு. அப்படின்னு ஞாபகத்துல வச்சுன்னா, வெள்ளை பறவை கவிதை சீனிவாச ராகவர். அப்படி கவிதை வாசித்து முடிச்ச உடனே, அந்த கட்டுரை சிறப்பா எழுதினதுக்காண்டி கவிதைய வாசித்தாச்சு. அவங்களுக்கு அடுத்து ஒரு புத்தகத்த குடுக்கணும்னு சொல்லிட்டு, புரட்சி கவிஞர் ஏற்கனவே உலகத்த ஆளக்கூடியவங்க ரொம்ப புரட்சிகரமா இருப்பாங்க. அப்படிங்கும்போது, புரட்சிகரமான யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்கள் பிசிறே இல்லாம இயற்றிய பிசிராந்தையர் நாடகத்த வந்து என்ன செய்றாங்கன்னா, ரூ. 70 வாங்கி அன்பளிப்பா அந்த வீரர்களுக்கு குடுக்காங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ பிசிராந்தையர் நாடகம் இயற்றியது நம்மளுக்கு பாரதிதாசன் நல்லா எளிமையா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் 70ங்கிறத ஞாபகத்துல வைக்கணுங்கறதுக்காண்டி தான் 70. ஏன்னா இடையில இடையில உள்ள வருஷங்கள நம்ம ஞாபகப்படுத்தும்போது, அதுக்கு முன்னாடி உள்ளத நம்ம என்ன செஞ்சிரலாம், எளிமையா எழுதிரலாம். அப்ப பிசிராந்தையர் நாடகத்த பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் நாடகத்த ரூ. 70 அன்பளிப்பா வாங்கி அழகிரிசாமி என்ன செய்றாங்க, குடுக்குறாங்க. அழகா குடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அழகிரிசாமி குடுக்காங்க. குடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதுல உள்ள சிறு கதைகளை எல்லாம் ஒரு நாவலா எழுதி என்ன செய்யுங்க, அந்த சிறுகதைகளெல்லாம் நல்லா பாருங்க. பார்த்துட்டு அத ஒரு நாவலா எழுதி சமுதாய வீதியில உள்ளவங்களுக்கு குடுங்க அப்படிங்காங்க அந்த வீரர்கள்ட்ட. அப்போ சமுதாய வீதிங்கிறது ஒரு நாவல். நான் அதுல இருந்து நல்லா பார்த்துட்டுன்னு சொன்னேன். நல்லாங்கும்போது நாவல், பார்த்துக்கிட்டுங்கும்போது பார்த்தசாரதி. அப்ப சமுதாய வீதி நாவல், நான் பார்த்தசாரதி அவர்கள் 71ல இயற்றினாங்க. 1971ல ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். இப்போ சமுதாய வீதியில கொண்டு குடுத்த உடனே, எல்லாருமே அந்த புக்க நல்லா விரும்பி பார்த்தாங்க. என்னன்னா, ஜெயத்த குடுக்கக்கூடிய அளவுல காந்தம் போல ஈர்க்கக்கூடியதா இருந்துச்சு. அப்ப இந்த புக்குடைய தலைப்பு என்னன்னு பார்க்காங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் இயற்றியது நாவல். அப்ப இந்த புக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லாங்கும்போது நாவல்ங்கிறத மறக்காதீங்க. நாவல்ங்கிறது சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்க நாவல். அப்ப அது இந்த புக்ல என்ன அப்படி சிறப்பா இருக்கு? ஜெயத்த குடுக்கக்கூடிய அளவுல ஜெயம் காந்தம் ஜெயத்த குடுக்கக்கூடிய காந்தம் போல அப்படின்னு பார்க்கும்போது, வாரத்துல 7 நாள்ல 3 நேரம் என்ன செய்யுங்க, வேருக்கு நீர் ஒரு செடின்னா, அந்த செடியில உள்ள வேருக்கு நீர் பாய்க்கணும். நல்லா 7 நல்லா 7 நாள்ல 3 நேரம் நீர் பாய்ச்சீங்கன்னு சொன்னேன்னா, என்ன செய்யலாம்? அதேபோல நம்ம என்ன செய்யணும்? கிருஷ்ண பரமாத்மாவையும் வாரத்துல 7 நாளும் 3 வேளையும் நம்ம நெனச்சோம்னா, ராஜா போல வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது, "வேருக்கு நீர் நாவல் ராஜம் கிருஷ்ணன்." அப்போ வாரத்துல 7 நாள்ல 3 நேரம் கிருஷ்ண பரமாத்மாவ நினைக்கிறதோட சேர்த்து என்ன செய்யுங்க, திருக்குறள் நீதி இலக்கியத்தையும் என்ன செய்யுங்க, நீங்க படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கேடி யாருமே இருக்க மாட்டாங்க. கேடி திருநாவுக்கரசு. நம்ம உடம்பையே ஆளக்கூடியது என்னன்னா, அந்த நாவு தான். "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் உள்ளாரே, நாவினால் சுட்ட வடுங்காங்க." அப்போ இந்த நாவு, திருநாவுக்கரசு, கேடி திருநாவுக்கரசு. நாவ ஆளக்கூடியது ஆள்டே பிள்ளை அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, திருநாவுக்கரசு மறக்காது. அப்ப திருக்குறள் நீதி இலக்கியத்த நாம என்ன செய்வோம்? அதே மாரி படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க. அப்ப 1974 திருக்குறள் திருக்குறள் நீதி இலக்கியம், இலக்கிய திறனாய்வு, இலக்கிய விமர்சனம், கேடி திருநாவுக்கரசு. கேடி யாருமே இல்லாம திருநாவுக்கரசர் போல இருக்கிற நாவ ஆள்றதுக்கு இதையும் படிக்க சொல்றாங்க. திருக்குறள் நீதி இலக்கியத்தையும் அப்படின்னு தொடர்பு படுத்திக்கோங்க. திருக்குறள் நீதி இலக்கியத்த சொன்னோம்னா, அத திறனாய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1975 என்னன்னு சொன்னேன்னா, தற்கால தமிழ் இலக்கியத்த அதோட சேர்ந்து ஏற்கனவே நம்ம முதல்ல பார்த்தோம் என்னன்னு சொன்னா, திருக்குறள் நீதி இலக்கியம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வேருக்கு நீர்ங்குத. இப்ப தற்கால தமிழ் இலக்கியத்தையும் என்ன செய்வோம் நம்ம, ஆ மக்களுக்கு எடுத்து சொல்வோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப தண்டாடிங்கங்காங்க. தண்டாடிங்கும்போது, தொடக்க காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு செய்திய சொல்றதுக்காண்டி பிறருக்கு எடுத்து சொல்றதுக்கு முரசறைவாங்களோ, அதே போல தண்டாயுதம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தண்டாடிங்கங்காங்க. 75 என்னன்னா, எல்லாரும் அறியக்கூடிய அளவுல எடுத்து சொல்றாங்க. ஏற்கனவே 65 பார்த்தோம். சீனிவாச ராகவன்னு சொல்லி. இப்ப 75. சரி, ஸ்ரீ ராமானுஜர் 65. 75ல என்னன்னா, தற்கால தமிழ் இலக்கியத்த அப்போ சேர்ப்போம் அப்படின்னோம்னா, இதுவும் திறனாய்வு இலக்கிய விமர்சனம் செய்வோம்ன்னு சொல்லிட்டு, தண்டா அடிக்க சொல்றாங்க. அப்ப தண்டாயுதம். அடுத்து 1976ல விருது வழங்கப்படவில்லை. அடுத்து 77. நல்லா இது அடுத்து ஒரு கதை மாரி. எழுன்னு சொல்லி எழுப்புறாங்க. எழுன்ட்டு எந்திரிப்போம்ல, எழுன்னு சொல்லி எழுப்புறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இந்திரா வந்து எழுப்புறாங்க. பார்க்கும்போது என்னன்னா, ஒருத்தருக்கு புனல்னா நீரு. குருதி புனல் இருக்கு. அப்ப என்னன்னா, குருதினா ரத்தம். ரத்தம் வந்து என்ன செய்யுது, நீர் போல கடகடன்னு வடியுது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குருதி புனல்.
இந்திரா வந்து எழு எழுன்னு சொல்லி இவங்க என்னன்னு சொல்லும் போது அங்க பாருன்னு சொல்லும் போது அங்க குருதி புனல். நல்லா பாரு அப்படிங்கும் போது நல்லா பார்க்கும்போது குருதி வந்து புனல் போல வடியுது. வடிஞ்ச உடனே என்னன்னு சொன்னா இந்திரா வந்து என்னன்ட்டு வள்ளிக்கண்ணனை வன்மையா கண்டிக்கணும் அப்படிங்கும்போது என்னங்கும் போது புதுக்கவிதை 7, 8 புதுக்கவிதை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தா 6, 7 வீரர்களை கொண்டு பார்த்தோம்ல. இப்போ 7, 8 புதுக்கவிதை வச்சு வாசித்து அந்த புதுக்கவிதைக்கு தோற்றம் வளர்ச்சியும் கொடுக்கேன்னு சொன்னா. அதனால இவனை என்ன செய்யணும், வன்மையா கண்டிக்கணும்னு தான் நான் என்ன செஞ்சுட்டேன், அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதை திறனாய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரத்தத்தை நிப்பாட்டுவோம், அவனுக்கு ஒரு வைத்தியம் பண்ணலாம். ஏன்னா அவன் எனர்ஜி ஃபுல்லா போயிருக்கும், அதனால சக்தியா ஒரு வைத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. 1979 சக்தி வைத்தியம். இதை யாரு ஒழுங்கா பார்ப்பாங்க, ஜானகி ராமன். இந்த பேரை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப சக்தியா வைத்தியம் செய்யும் போது ஜானகிராமன் வந்து அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காண்டி ஒரு சிறு கதையை அவருக்கு சொல்றாரு. என்ன கதை அப்படிங்கும் போது கண்ணதாசன் வந்து ரொம்ப நல்லவரு. கண்ணதாசன் நல்லவருங்கிறது நாவல்காண்டி நல்லவர்னு சொல்றேன். கண்ணதாசன் நல்லவரு. 80 சேரமான் காதலி இருந்ததாக என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து கவிதை எழுதி சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே அதையும் புதிய உரைநடையில வைக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன செய்யறாங்க, அடே ராமா அப்படிங்காங்க. அப்போ ராமர் இல்ல, லிங்கம் தான் அங்க இருக்கு, லிங்கம் தாயா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. அப்போ 80 நம்மளுக்கு மறக்காது. 80 கண்ணதாசன் சேரமான் காதலி. இதுல நல்லவர் கண்ணதாசன் சொன்னதான நாவல். இப்போ இத புதிய உரைநடையில சேர்க்கலாமா அப்படின்ன இந்த திறனாய்வு செய்யணும். ஏன்னா 80 சேரமான் காதலி அப்படின்னோடனே இதை வந்து புதிய உரைநடையில சேர்க்கறத விமர்சனம் போது திறனாய்வு தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடே ராமான்னு சொன்னாங்கல்ல, அங்க ராமர் இல்ல, லிங்கம் தான் இருக்குன்னா லிங்கம் தாயா இருக்கு அப்படின்ட்டு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐயா மையா மை குட்டலை மை ஐயான்னு இருக்கலாம். அப்ப இங்க ராமலிங்கம், இங்க ராமையா. அப்போ லிங்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அப்ப என்னன்னா லிங்கம் தான் இருக்குன்னா அந்த கோயில் பக்கத்துல ஒரு மணி அடிக்கி அந்த மணிக்கு பக்கத்துல பார்த்தோன்னா கொடி பறக்கு. அப்போ மணிக்கொடி காலம் இது இலக்கிய வரலாற்று காலத்துல உள்ளது அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. மணிக்கொடி காலம் இலக்கிய வரலாறு ராமையா. அதான் ராமலிங்கம் ராமையா. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு சொன்னா நம்ம பாரதியுடைய காலம் கருத்தை வந்து என்ன செய்வோம், நாம வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அது ரொம்ப ரகசியமா இருக்கு. ரகசியம். ஏற்கனவே ரகுநாதன் இருக்கா, இப்படி கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுட்டு அடுத்து அந்த பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பாரதியாருடைய காலமும் கருத்து வந்து என்னன்னா ரொம்ப ரகசியமா இருக்கு. அதை எல்லாருக்கும் எடுத்து சொல்றாப்புல அதையாவது நம்ம பாடத்துல வைக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது அதையும் இலக்கிய விமர்சனம் திறனாய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாங்க. ஏன்னா பாரதியுடைய காலமும் கருத்தும் ஒரு காவிரியை போல என்ன செய்து காணப்படுது. ஆனா அது வந்து என்ன எல்லாருக்கும் எடுத்து சொல்ல முடியாம ரகசியமா இருக்கு. அதனால நம்ம வைக்கலாங்க இதை திறனாய்வு செய்யலாம் அப்படின்ட்டாங்க. இதுல காவிரியை போல இருக்கு விரி, இதுல திரின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லட்சுமி திரிபுர சுந்தரின்னு இருக்கு. காவிரி லட்சுமி திரிபுர சுந்தரி அப்படிங்கிறது இது ஒரு நாவல். அப்போ நல்ல காவிரி ஆறு எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் எப்படி நல்லது மட்டுமே செஞ்சாரு, அதை இலக்கிய விமர்சனம் செய்யணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. காவிரி ஆறு எல்லாருக்கும் நல்லது செய்யறது போலதான் அப்படிங்கும்போது இது நாவல். எது நாவல் எது திறனாய்வுங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். 75 வந்து தண்டாயுதம் பார்த்தோம். இப்ப 85 என்னன்னா நம்ம வந்து பாரதியார் குலதான் வைக்கல, கம்பன் குலதையாவது அப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பனுடைய புதிய பார்வை. அது வந்து என்ன செய்யலாம், நம்ம வைக்கலாம். ஏன்னா ஞானம்னாலே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அப்போ ஞானத்தோட சம்பந்தப்படுத்தி கம்பனுடைய கவிதைகளானது காணப்படுது. அதனால புதிய பார்வைங்க தலைப்புல அப்ப அதையாவது வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இதையும் இலக்கிய விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்ப 5 பஞ்சா பரத்தின கவிதையில பரத்தினவர் தான் கம்பன்கிறவரு. அவரையே என்ன செஞ்சாங்க, அந்த இதுக்கும் இலக்கிய விமர்சனம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் தான் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா கதாநாயகன் போல சுப்பிரமணியம் இருப்பாரு. அப்படின்னு அந்த இயக்கத்துக்கு தலைவரா அப்படின்னு உடனே அதையும் இலக்கிய விமர்சனமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் போது அதையும் இலக்கிய விமர்சனம். இயக்கம் தொடங்குறவரு கதாநாயகன் போல இருக்கணுங்காரு. மணி அடிச்ச உடனே எல்லாரும் வர்றாப்புல சுப்பிரமணியம். அப்போ பாரதியாருடைய காலம் கருத்தையும் திறனாய்வுல தான் வச்சீங்க, கம்பனுடைய புதிய பார்வையும் திறனாய்வுல தான் வச்சீங்க, இலக்கியத்திற்கு ஒரு இயக்கத்தையும் திறனாய்வுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படிங்காரு. முதல்ல இரவு வரும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஆதவன் தான் வரும் அப்படிங்காங்க. அப்ப அது ஒரு சிறுகதை தொகுப்புங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். முதலில் இரவு வரும், ஆதவன் சிறுகதை தொகுப்பு.
இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது 8 எடுத்து 8 எட்டா எடுத்து ஒரு பிள்ளை வருது. "வாழும் வள்ளுவம்" அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லிக்கிட்டேன். 8 எட்டா எடுத்து "வாழும் வள்ளுவம், வாழும் வள்ளுவம்" சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த குழந்தை வந்து சாமி போல "வாழும் வள்ளுவம், வாழும் வள்ளுவம்ன்னு" சொல்லுது. அப்ப வள்ளுவர் குலத்த வச்சிரலாமா? அப்படிங்கவும், இதையும் இலக்கிய திறனாய்வு, இலக்கிய விமர்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருந்தாங்க. அப்ப எல்லாமே விமர்சனம் சொல்றீங்களே அப்படிங்கும்போது, அமிர்தம் போல ராமாமிர்தம் இருக்கு. அப்ப இதுல அமிர்தம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அமிர்தம் போல இதுல சிந்து நதி வரும். சிந்தா நதின்னு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சிந்து நதி வந்து தன்னுடைய சுயசரிதைய வந்து கட்டுரையா எழுதி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து அமிர்தமே கிடைக்கு. அத கட்டுரையா இருக்கு. அத முதல்ல நம்ம என்ன செய்வோம்? எழுதுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிந்தா நதி அந்த குழந்தைய வந்து முதல்ல அந்த கட்டுரை எழுத சொல்றாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா, வாழும் வள்ளுவம், வாழும் வள்ளுவம்ன்ட்டு அந்த குழந்தை சாமி இலக்கிய விமர்சனம் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைட்ட என்ன சொல்றாங்க, சிந்து நதிய பத்தி ஒரு சுயசரிதை கட்டுரை எழுது. அந்த சிந்து நதி அமிர்தம் போல இருக்கு. ராமாமிர்தம். என்னன்னா லாஸ் ஆகாத அளவுக்கு அமிர்தம் போல அது என்னைக்கும் வத்தாம இருக்கு அப்படின்னு கூட தொடர்புபடுத்தி வந்த இனிஷியலையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ராமாமிர்தம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தையானது என்னச்சுது, ஒரு நதி பக்கத்துல போயி என்னது "வேரில் பழுத்த பலான்னு" சொல்லிட்டு நாவல எழுத ஆரம்பிச்சது. கட்டுரை எழுத சொன்னா, அந்த நதி பக்கத்துல போய் நாவலா எழுதுது. அப்போ முத்திர பதிக்கிறாப்புல வேர்லயே பழுத்த பலாவா போல என்ன செஞ்சிருக்கு, நாவல் அருமையா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, பாராட்டுறாங்க. அப்ப சமுத்திரம். முத்திரை பதிக்கக்கூடிய அளவுல அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முத்திரை பதிக்கிறவங்கலாம் நெறைய பேர் என்னன்னா 9ஆம் நம்பரா இருப்பாங்க. ஏன்னா 9ன்னு சொன்னாலே அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படின்னு கூட உண்டு. அப்போ 1990ன்ன உடனே "வேரில் பழுத்த பலா" நாவல் சமுத்திரம். அது நல்ல நாவலா எழுதியிருக்காங்க அப்படின்னு கூட தொடர்புபடுத்திக்கோங்க. அடுத்தது ஒரு கதை மாரி 1991 கிராமத்துலன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப 1991ன்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். கோபல கிராமத்து மக்கள். என்னன்னா, அந்த கோபல்ல கிராமத்துல உள்ள மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து என்னன்னா, ராஜா சொல்றத உடனே அப்படி கேட்கக்கூடியவங்க. ராஜ நாராயணன். ராஜா வந்து என்னன்னு சொன்னேன்னா, கோபல்லபுரத்து மக்கள வந்து என்னன்னா 12 வருஷம் 1992ன்னு இருக்கு. நீங்க முதல்லயும் கடைசிலயும் பார்த்துக்கோங்க. 12 12 வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் குறிஞ்சி மலர் பூக்கும். அப்ப குற்றால மலையில குறிஞ்சி மலரானது என்னது பூக்குது. அந்த இத போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. அந்த குறிஞ்சி மலரானது என்னன்னா, கோவில் பக்கத்துல தான் அதிகமா பூத்திருக்கு. அப்போ இந்த குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு நேரம் பூக்குறதுனால, இது ஒரு வரலாற்று நாவலா காணப்படுது. அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மணி வந்து அடிக்கிற சத்தம் கேக்கு. அப்ப மணி அடிக்கிற சத்தம் எல்லார் காதுலயும் கேக்கு. உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க, "அடே ராமாங்காங்க." என்னன்னா மணி அடிக்கிற சத்தம் கேக்கு. குறிஞ்சி மலர சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கோவி மணி சேகரன்ங்கிறது மறக்காது. 12 வருஷத்துக்கு ஒரு நேரம் பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர எல்லாரும் குற்றால மலையில போய் மலையில உள்ள கோவில்ல போய் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க சேகரன். அப்ப மணியானது என்ன செய்யுது? அடிக்குது. இது வந்து வரலாற்று நாவல். ஏன்னா வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வரலாற்று நாவல். மணி அடிச்சுக்கிட்டு இருக்குங்கும்போது, அந்த மணி சத்தமானது என்ன செய்யுது? காதுல கேக்கு. நல்லா காதுல எல்லாருக்கும் கேக்கு. "அடே ராமா!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்றாங்க? வெங்கட்ராமர நெனச்சுக்கிடுறாங்க. திடீர்னாப்புல என்னன்னு சொன்னேன்னா, வானத்த பார்க்கும்போது வானத்துல என்னன்னா, நீல கலர்ல தெரிய வேண்டிய மேகமானது என்னது? பொன் கலர்ல தெரியுது. தங்க கலர்ல, பொன்னீலம் கலர்ல காணப்படுது. அப்ப எல்லாருக்கும் இது ஒரு புதிய தரிசனம் போல இருக்கு. நல்ல பொன்னீலம் கலர்ல அப்படின்னு நெனச்சுக்கோங்க. நாவல் பொன்னீலன். 4 பக்கமும் எடுத்து பார்க்காங்க. எல்லா பக்கமும் பொன்னீல கலர்ல இருக்கு. 1994 புதிய தரிசனங்கள் நாவல் பொன்னீலன். கண்டேஸ்வர பக்தவசலன். எல்லாரும் பொன்னீலன் பேர் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கணும். கண்டேஸ்வர பக்தவல்சன். பக்தவல்சலன். அப்போ அந்த பக்தி நிமித்தமா எல்லாரும் என்ன செய்றாங்க? கடவுள கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 93ல 1993ல எம்.வி. வெங்கட்ராம் காதுகள் நாவல் பார்த்தோம். இப்ப 94ல புதிய தரிசனங்கள் நாவல் பொன்னிலன் கண்டேஸ்வர பக்தவச்சலன். அடுத்து என்னன்னு சொன்னேன்னா, அந்த பொன்னில கலர்ல என்ன காணப்படுது? புதிய தரிசனம் என்னன்னா வானம். வானத்துல இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. வானமே வசப்பட்டது போல இருக்கு. பிரபஞ்சங்கும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லி பார்த்துருக்கோம். பிரபஞ்சங்கள் 5 அப்படிங்கும்போது 1995. 5 பிரபஞ்சம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1995 வானமே என்ன செய்யுது? வசப்படுது. ஏற்கனவே 9ன்னு சொன்னாலே ராசியானதுன்னு சொல்லி பார்த்தா 5 பஞ்சாபரத்து. அப்ப 1995ங்கும்போது வானமே வசப்படும். நல்லா உங்களுக்கு வானம் என்ன செய்யும்? வசப்படும். பிரபஞ்சமே உங்களுக்கு கூடி நிக்கும் அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுவரை அந்த இத முடிச்சிருங்க. மித்திரன்னு சொன்னோம்னா, சிநேகிதரை குறிக்கக்கூடிய சொல். அப்பாவுடைய சிநேகிதரானவர் என்னன்னு சொன்னேன்னா, ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அசோகமித்திரன். அவங்க அப்பாவ தேடி வராங்க. அப்பாவுடைய சிநேகிதர் அப்பாவ தேடி வராங்க. 1996 அசோகமித்திரன் ஒரு சிறு கதைய சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ
அப்பா தோப்புல வந்து அ நா தோப்புல இருக்காங்க. நாவல் மரத்துக்கு அடியில சாய்வு நாற்காலியில உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க தோப்புல போய் அப்பாவ கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அவங்க தலைய வந்து எட்டி பார்ப்பாங்க. பார்த்துரலாம் அப்படின்ன உடனே, சாய்வு நாற்காலி, நாவல், தோப்பில் முகமது மீரான். அப்பாவ பார்த்த உடனே, "என்னடே நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து சொல்றாங்க, கந்தசாமி ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் வந்து விசாரணை செஞ்சு என்னன்னு சொன்னேன்னா, அவரு நல்லவங்க எங்க இருக்காங்களோ, அங்கெல்லாம் எட்டெடுத்து வச்சு நல்லவங்க எல்லாருக்கும் நல்ல தீர்ப்பு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. அப்ப அவர வந்து பாராட்டி நம்ம என்ன செய்வோம், ஒரு கவிதை எழுதலாம். ஆலாபனைங்கிற தலைப்புல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அப்பா. அப்துல் ரஹ்மான். அப்பா இதுல வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்பாவ தேடி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுத்துருக்கேன். அப்ப சாய்வு நாற்காலி நாவல், தோப்பில் முகமது மீரான், விசாரணை கமிஷன் நாவல் கந்தசாமி, அடுத்து என்னன்னா ஆலாபனை கவிதைகள் அப்துல் ரஹ்மான். ஆலாபனை அப்துல் ரஹ்மான் கவிதைகள். அந்த கவிதையை வாசிக்கும்போது என்னன்னு சொன்னா, அவர பத்தி நெறைய விமர்சனங்கள் வெ வெளியில வருது. மதிப்புரைகள் அவர் மேல ஏற்படுது. பேட்டி காண்றாங்க. இத வந்து திறனாய்வு செய்யணும். விமர்சனம் திறனாய்வு செய்யணும்னு சொல்லிட்டு சிவசங்கரன். இவர் வந்து உண்மையிலே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப 2000ங்கும்போது விமர்சனங்கள், மதிப்புரைகள், பேட்டிகள். இது வந்து திறனாய்வு நூலு சிவசங்கரன். விமர்சனங்கும்போது திறனாய்வு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "செல்லப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைய சொல்றாங்க. அப்போ இது வந்து சுதந்திர தாகம். அப்படின்னு சொல்லி அதான் இப்படி கேட்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப சுதந்திர தாகம், நாவல், சிசு செல்லப்பா. அந்த சிசு செல்லப்பா வந்து ந த தாகமா இருக்குன்னு சொன்னதுனால என்ன பண்றாங்கன்னு சொன்னேன்னா, ஒரு அந்த கிராமத்துல நதியில போய் தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நதி பக்கமா போறாங்க. நதி பக்கமா போனவர் என்ன செய்தார், அவருக்கு சுதந்திர தாகம் இருந்ததுனால, அதுல உட்கார்ந்து என்ன செஞ்சிருந்தாரு, கவிதை எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. அப்ப அந்த கவிதை எழுதும்போது, அங்க என்னன்னா சிற்பியா நெறைய இருக்கு அந்த நதியில. சிற்பி பாலசுப்ரமணியம். அந்த ஒரு பாலன் தானே சிசுன்னு தானே போனான் அப்படின்னு சொன்னேன். அப்போ சிசு செல்லப்பா, பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதி கவிதைகள். அந்த பாலன காணலேன்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டவங்க வரும்போது, அவரு காட்டுக்குள்ள நின்னாப்ல நிக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசம். அப்போ "உன்ன கவிதை எழுதிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப நல்ல பையனாச்சே" அப்படின்னு கேட்கும்போது, அவரு என்னன்னா சிற்பிக்கு பக்கத்துல வைர முத்துக்களா இருக்கத கையில எடுத்துக்கிட்டு இருக்காரு. சிற்பி அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னேன்னா, வைரமுத்து, கள்ளிக்காட்டு இதிகாசம், நாவல். அப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு அந்த பையன் என்ன சொல்றான்னா, "வணக்கம் வள்ளுவம்" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே கவிதைய திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கான். சிற்பி பாலசுப்ரமணியம் கவிதைகள். என்னன்னு சொன்னா, அந்த பையன் ரொம்ப நல்லவர்ன்னு சொன்னேன், நாவல். அதனால. அப்போ அந்த பையன் ரொம்ப நல்லவனு, ஆனா காட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்காங்கும்போது, சிற்பிக்கு இடையில என்ன செஞ்சிருக்கான், வைர முத்துக்கள பெருக்கிக்கிட்டு இருக்கான். வைரமுத்து, நாவல். இப்ப அந்த கவிதை எழுதிக்கிட்டு இருந்த அந்த பையன், வணக்கம் வள்ளுவம், வணக்கம் வள்ளுவம்ன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ ரொம்ப தமிழ் மேல பற்றுடையவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. திடீர்னாப்புல ஏன்னு சொல்லிட்டு சிரிச்சாப்புல இருக்கு. என்னன்னு பார்த்தேன்னு சொன்னேன்னா, அங்க மரம் போல யார் நிக்கான்னு சொன்னேன்னா, அ திலகவதி. திலகவதி. திலகவதி ஐபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு படம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாட்டா, திலகவதிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது திலகம் அழகமா நெத்தியில வச்சு, நல்லா ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, மரம் போல கல்லாட்டம் நின்னாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திலகம் நெத்தியில இட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திலகவதி கல்மரம் நாவல். 2005 நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 5 நாவல் கல்மரம் திலகவதி. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்த உடனே, உங்க எல்லாருக்கும் என்ன செய்ய போறேன், ஆகாயத்துக்கு அனுப்ப போறேன். அங்க ஒரு அடுத்த வீடு இருக்காம். அங்க தான் உங்கள கொண்டு விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்டயும், தேடி வந்தவங்கட்டயும் சொல்றாங்க. அப்ப எல்லாரும் மேல பாக்காங்க. மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா கவிதைகள். அங்க மேல அவன் என்ன செய்றான், திரும்பியும் கவிதைகள ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கவிதைகள் மேத்தா. மேல எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு சொன்னேன்னா, அங்க வந்து நீல கலர்ல என்ன செய்யுது, நல்லா அழகா எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது. நீல பத்மநாபன். நா நாபன். அப்போ எல்லாம் பளிச்சுன்னு ஏன் தெரியுதுங்களோ, அது ஒரு இலையுதிர் காலமா இருக்கு. நீளமா இருந்தது என்னன்னு சொன்னா, திடீர்னாப்புல மின்ன ஆரம்பிக்கும். மின்னவும் அது பொன் கலர்ல மாற ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னு சொன்னா, மின்சாரப்பூ. எ என்னடா மின்னிக்கிட்டே இருந்தது பொன்னு கலர்ல மாறுது அப்படிங்கும்போது, இது ஒரு சிறு கதைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் தான் மேலாண்மை செஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த இடத்த ஃபுல்லா அப்படிங்கிறாரு மின்சாரப்பூ. இது வந்து மின்சாரப்பூ அப்படின்னு சொல்லிட்டு, மின்சாரப்பூ, சிறுகதைகள், மேலாண்மை பொன்னுசாமி. அப்போ அவர் சொல்றாரு, இந்த இடத்த என்ன செய்யுங்க, நீ இந்த ஒரு கையொப்பம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்ட திலகவதி ஐபிஎஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கையொப்பமிட சொல்றாங்க. அவங்க கையொப்பம் பார்த்தோன்னா, அது கவிதை போல அழகா இருக்கு. அப்போ கையொப்பமே இவ்ளோ அழகா கவிதை போல இருக்கு அப்படின்னோனே, இது ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்காங்க. இந்த கையொப்பம் எதுக்குங்கும்போது, இந்த புவிக்கே நீ தான் அரசு அப்படின்னு சொல்றாங்க. புவியரசு.
புவியரசு. இப்ப இந்த புவிக்கு நீ தான் அரசு கையொப்பம் போட்டா எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னோனே உடனே கையெழுத்து போடுவோம்ல. அப்ப புவியரசு அந்த கையொப்பம் கவிதை போல இருக்கு. இது ஒரு மொழிபெயர்ப்பு. கையொப்பம் போட்ட உடனே அவர் கையில ஒரு பூ குடுக்காங்க. அப்ப அந்த பூவ வந்து 2 கையில உள்ள 10 விரலால அந்த பூவ வாங்குறாங்க. அப்ப டக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, "இந்த பூவ வாங்கி சூட போகும்போது, சூடிய பூவ நீங்க சூட வேண்டாம் இந்த பூவ" அப்படிங்காங்க. "சூடிய பூ சூடற்க" அப்படிங்கும்போது எதுக்கு அப்படிங்கும்போது, இது ஒரு சிறு கதையே இருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து நெஞ்சில இடம் பிடிச்சதுனால இந்த பூவ குடுத்து நாங்க சூடிய பூவ குடுத்தாங்க. ஆனா சூடிய பூவ நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க தலையில சூடாதீங்கன்ட்டு. திலகவதிக்கு அப்படின்ட்டு தொடர்புபடுத்தி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. "சூடிய பூ சூடற்க" 2010 2 கையில உள்ள 10 விரலால பிடிச்சு இந்த பூவ வாங்குனாங்க. இது ஒரு சிறு கதைய அதுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்போ சொல்லி முடிச்ச உடனே, நான் தான் இந்த இடத்துக்கு என்ன செய்றேன், காவல் காக்குறேன். காவல் கோட்டம். இந்த பூக்கள் எல்லாம் பாதுகாக்கிறேன். காவல் கோட்டம். புதினம்னா நாவல தான் குறிக்கக்கூடியது. காவல் கோட்டம், நாவல், வெங்கடேசன். என்னன்னு சொன்னேன்னா, வெங்கடேஸ்வர் வெங்கடேசன் வந்து என் கூடயே இருப்பாரு. அப்படின்னு கூட தொடர்புபடுத்திட்டேன்னா, கடவுள வெங்கடேசன் சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. காவல் காக்குறதுக்கு அவர் என் கூடயே இருக்காருன்ட்டு. காவல் காக்கும்போது நான் நாவல் அல்லது நல்லவர் வெங்கடேசன். அதனால அவர் கூடயே இருக்கேன் அப்படின்னு காவல் காக்குறதுக்கு அப்படின்னு கூட தொடர்புபடுத்தி, காவல் கோட்டம், நாவல், வெங்கடேசன் புதினம். அடுத்து 2012 12ங்கும்போதே என்னன்னு சொன்னா 1 டஜன். 1 டஜன்ங்கும்போது முழுமைன்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுன்னா, செல்வம் உடையவங்கலாம் செல்வம் உடையவங்க நல்லா ராஜா போல என்ன செய்வாங்க, வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. டேனியல் செல்வராஜ். இவங்க வந்து என்னன்னு சொன்னேன்னா, ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னு சொன்னேன்னா, அவங்க தோல் வந்து எப்படி இருக்கும்? நல்லா ஷைனிங்கா இருக்கும். நல்லா மினுமினுன்னு இருக்கும். அப்படி மினுமினுன்னு இருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்கள என்ன செய்ய வேண்டாம்? ஜோடிக்கவே வேண்டாம். பார்க்கவே அழகா இருப்பாங்க. ஜோடி, குரூஸ். அவங்க குரு போல நல்ல இதா இருப்பாங்க. முதன்மையா இருப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜோடி, குரூஸ். இதுவும் நாவல் தான். புதினம். ஜோடிக்கவே வேண்டாம். கொற்கையில உள்ள முத்துக்கள வச்சு எந்த ஜோடின்னு சொன்னா, அவங்களே அந்த முத்துக்கள் போல பிரகாசமா இருப்பாங்க அப்படின்னனா, ஜோடி, குரூஸ், கொற்கை, புதினம். அப்ப அந்த முத்துக்கள் எல்லாம் என்ன செய்ய கொற்கையில உள்ள முத்துக்கள் எல்லாம் என்ன செய்யுங்கும்போது, அந்த முத்துக்கள்லாம் என்னது பூ போல என்ன காணப்படும் பூமணி. அதெல்லாம் ஜாடியில போட்டு வைங்கங்காங்க. அப்ப அஞ்ஞாடி, பூமணி. இதுவும் நாவல் தான். அஞ்ஞாடி பூமணிங்கிறது நாவல் தான். நல்ல மணியா இருக்கு அப்படின்னு கூட தொடர்புபடுத்திக்கோங்க. நல்ல மணியா இருக்கு பூவா. அப்போ பூமணி, நாவல், அஞ்ஞாடி. அடுத்து 2015 அப்போ இதெல்லாம் இலக்கிய சுவடுகளா என்ன செய்வோம் எடுத்து வைப்போங்கும்போது இதெல்லாம் திறனாய்வு செய்வோம் அப்படிங்காங்க. திறனாய்வு நூல், இலக்கிய சுவடுகள், திறனாய்வு நூல். இதெல்லாம் தவம் புரியறவங்களுக்கு தான் இந்த மணியானது கையில கிட்டும் அப்படிங்காங்க. மாதவன், மாதவன், பூமணி அப்படின்னு கூட மணி போல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கிய சுவடுகள், திறனாய்வு நூல், மாதவன். இலக்கிய சுவடுகள் ஒன்றுல மாதவம் புரிகிறவங்க இருக்கிற இடத்துல என்னன்னு சொன்னோன்னா, சிறு இசையானது என்ன செய்யும் பேக்ரவுண்ட்ல காணப்படும். அப்ப சிறு கதைகளை எடுத்து சொல்லுவாங்க. அப்ப அது வண்ண வண்ண நிறத்துல காணப்படும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இலக்கிய சுவடுகள் மாதவனுக்கு அடுத்து சிறு இசை, ஒரு சிறு இசை, சிறு கதைகள் வண்ணதாசன். இப்படி சொல்லும்போது என்னன்னு சொன்னேன்னா, ஒவ்வொரு நாட்களும் அவங்களுக்கு எப்படி காணப்படும்னா, காந்தள் நாட்கள். காந்தம் வந்து ஈர்க்கக்கூடிய நாட்கள் போல அல்லது காந்தள் மலர் அப்படின்னு செங்காந்தள் மலர் இருக்குல்ல, அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதவம் தவம் புரியறவங்களுக்கெல்லாம் நாட்கள் வந்து காந்தம் போல ஈர்க்கக்கூடியதா காணப்படும். காந்தள் நாட்கள். அவங்க வந்து என்ன செய்வாங்க? கவிதைகள் எழுதிக்கிட்டு கவிதைகள் சிறு சிறு கவிதைகள் எழுதி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவாங்க. அது வந்து வாசிக்கிறவங்களுக்கு குலோப் ஜாம் சாப்பிட்டாப்ல இருக்கும் இனிமையா. குலாப் அப்படின்னு காந்தள் நாட்கள் கவிதைகள் குலாப். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க என்னன்னா ராமகிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா தோன்றாரு. எல்லாரும் அப்படி பாக்காங்க. அப்போ என்னன்னா எல்லாரும் சஞ்சாரம் பண்றாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா பார்த்த உடனே சஞ்சாரம். இது வந்து ஒரு புதினம். நாவல். புதினம்ங்கிறது நாவல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு சொன்னேன்னா, தர்மம் செய்யும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒரு நாள் கண்டிப்பா இணையுவாங்க. அவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா நல்ல தரிசனம் குடுப்பாங்க. சூல்ங்கும்போது பூக்களுடைய மகரந்தத்த வந்து சூல்ன்னு சொல்லுவோம். அந்த மகரந்தம் இருந்தா தான் என்ன செய்யும்? அடுத்த ஜெனரேஷனே உருவாகுறதுக்கு ஏதுவா இருக்கும். அப்ப சூல்ங்கிறது நாவல். தர்மம் செய்றவங்க தான் என்ன செய்வாங்க? அடுத்த ஒரு தலைமுறைய உருவாக்குறதுக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப 2019 சூல்ங்கிறது புதினம். தர்மன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் நூல்களை வந்து நம்ம கேட்டோம். இத 1க்கு 2 முறை நீங்க கேட்டீங்கன்னாலே கேள்விக்கேற்ற சரியான பதில என்ன செய்ய முடியும்? எளிமையான முறையில எடுத்து எழுத முடியும். வாழ்த்துக்கள்.